சொல்றாரு, யோபு போல உண்மை உத்தமான இந்த உலகத்திலே அந்த நாட்கள்ல உள்ள உலகத்திலேயே இல்லைங்கிறாரு. அவ்வளவு உத்தமான மனுஷன். ஆனா அந்த மனுஷனுக்கு 10 பிள்ளைகள், ஏகப்பட்ட கோடிகள் அடங்கிய சொத்துகள், சொத்து மதிப்பு பயங்கரமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய வேலைக்காரர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல 10 பிள்ளைங்களும் செத்து போறாங்க. எல்லா வேலைக்காரங்களும் அந்த அண்டை நாட்டில் உள்ள இது அங்க உள்ள கூலிப்படையாளர்கள் வந்து வேலைக்காரர்கள், ஆடு மாடு எல்லாத்தையும் வேலைக்காரர்களை வெட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போறாங்க. ஹல்லேலூயா. தே ப்ளே ஒரே நாள்ல இதுவும் சம்பவிக்குது. அடுத்த 2 நாள்ல என்ன சம்பவிக்குன்னா, எல்லாம் இழந்தாச்சு. சரீரம் முழுவதும் கட்டி கட்டியா கொப்பளம், நாற்றம். அந்த ஒவ்வொரு கொப்பளத்திலும் சரீரத்துல அழுகி புழுவாட்டு இருக்கிற மாதிரி நாற்றம், அந்த சொறி சரங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அழுது கட்டின பொண்டாட்டி எப்படி கூட படுகிற மனைவி சொல்றா, ஐயோ என் பக்கத்துல வராதீங்க, அந்த புழு நாத்தம், நீங்க ஆண்டவர் கடவுள் உண்மைன்னு போனீங்களே, இதுக்கு தண்டனை என் 10 பிள்ளைங்களும் போச்சு, கோடிகள் மண்ணா போச்சு, நாசமா போச்சுன்னு சொல்லி அவ ஒரு சைஸ்ல அழுது புலம்பிட்டு இருக்கிறா.